புலம்பல். ஆமென். 3வது அதிகாரம் 22வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் வாசிங்க. புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனத்தையும் 23வது வசனத்தையும். நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 23 முடிச்சா, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இந்த காலை நேரத்தில் தரப்போற காரியம் பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய உண்மை பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்படிக்கு, ஆமென், உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும்படி ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மாத்திரம். ஆமென். இந்த மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், தேவனுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லப்படுகிற சாட்சி உங்களிடத்தில் அதிகமாய் திரளாய் இருந்த போதிலும், உங்களுக்கு வேதத்தின் மூலமாக ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க் 4வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிங்க. மார்க் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவார்கள் என்றார். தொடர்ந்து வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகுல இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு அவன் அலைகளால் நிரப்பத்தக்கதாக அலைகள் மோதிச்சு. அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு விருப்பம் இல்லையா? சொன்ன வார்த்தையை கேட்ட ஆண்டவர் மனதுரை எழுந்து நின்று அவன் கடலை பார்த்து, அவன் அலையை பார்த்து, அவன் புயலை பார்த்து சொன்னார், நீ அலையா? ஆமென். அவன் கடலை பார்த்து சொன்ன. வாசிங்க தொடர்ந்து அந்த வேத பகுதியை. அடுத்த வசனம். கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை படகுல அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்த உன்னை இயேசுவும் படகுலை உண்டு. ஆண்டவர் படுத்திருக்க அவன் படகுல. நீ அறிந்து கொள்ளுறாயா? கர்த்தவன் படகுல படுத்திருக்கிற ஆண்டவன் புயலும் வியாதனையும் வருது இல்லையா? ஆண்டவர் சமூகத்தில் தட்டி ஆண்டவரை எழுப்பு.